ஹலோ மீடியா ஃபார்மர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாட்டுக்கோழி வளர்ப்பை நம்ம வந்து எப்படி கமர்ஷியலாக பண்ணலாம், முதல்ல ஒரு ப்ரீடிங் பிஸ்னஸாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேர் வந்து நாட்டுக்கோழியை வீட்டில் வளர்க்கறதுக்கு தான் வந்து இப்போ இருக்க டைமில் வந்து விரும்பிட்டு இருக்காங்க, பெரிய பெரிய பண்ணைங்களை வளர்க்கறத விட. ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ரீடிங் ஃபார்ம், இந்த நாட்டுக்கோழிங்களை வந்து உற்பத்தி செய்கிற ஒரு ஃபார்மை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த இன்கம்ன்றது வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நபார்டு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்களாம். கிட்டத்தட்ட 30 லட்சம் வரைக்கும் வந்து மானியம் வந்து இந்த ப்ரீடிங் ஃபார்ம் வைக்கிறதுக்கு வந்து நபார்டு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ ப்ரீடிங் ஃபார்ம் வைக்கிறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ அதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த நாட்டுக்கோழின்றது வந்து ஒரு பர்டிகுலரான ப்ரீடை சேர்ந்ததில்லை அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து எந்த ஒரு பேட்டன்டான ப்ரீடும் இல்லை. நம்ம யாருக்கிட்டே வந்து பர்மிஷன் வாங்கி நீங்கள் ப்ரீடிங் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. மேக்ஸிமம் இந்த ப்ரீடிங் எல்லாத்தையுமே வந்து பெரிய பெரிய ஆர்கனைசேஷனோ இல்லைனா வந்து ரிசர்ச் சென்டர்ஸ் இல்லைனா வந்து வெட்டினரி காலேஜஸ் இவங்க தான் வந்து பண்ணுவாங்க. அவங்க கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கி நாங்கள் இதை கிராஸ் பண்ணி இதை கொண்டுட்டு வரோம் அப்படின்னு. பட் ஆனால் இந்த நாட்டுக்கோழின்றது வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரீடே இல்லை. அதனால வந்து நம்ம ப்ரீடிங் ஃபார்ம் வந்து தாராளமாக வந்து வைக்கலாம், எந்த பர்மிஷனும் இல்லாமல். ஸோ இது வைக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு செட் ஆஃப் ஹென், அதாச்சும் வந்து பட்டை கோழிகளையும் ஒரு செட் ஆஃப் காக்கு சேவல்களையும் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணோம். இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்து நம்ம சூஸ் பண்ணணும். நல்ல ஒரு வெயிட் இருக்கிறதா, நல்ல ஒரு கலர், நிறைய அட்ராக்டிவாக இருக்கிறது, இன்னும் எவ்வளோ ஃபாஸ்டான க்ரோத்லாம் இருக்குது, டிசீஸ் ரெசிஸ்டன்ட், நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்குது, இது மாதிரி நம்ம பல ஏரியாவிலேருந்து வந்து செலக்ட் பண்ணிட்டு வரணும். ஒரு சிலதை வந்து நீங்கள் வேறு ஃபார்மில் போய் கலெக்ட் பண்ணிட்டு வரலாம். அப்படி இல்லைனா வந்து கிராமப்புற பகுதிகளில் போயிட்டு அங்கே இதெல்லாம் நல்லா இருக்குன்னு பார்த்து அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இதை வந்து 2 ஸ்டாக்காக வந்து நீங்கள் முதல்ல வந்து மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணிட்ட பிறகு இந்த ரேரிங்ன்றத வந்து 2 விதமாக வந்து நம்ம செய்யலாம். ஒன்று வந்து டீப் லிஸ்டர் சிஸ்டமில், அதாச்சும் ஒரு பெரிய கேஜில் ஒரு பெரிய ஷெட்டு மாதிரி போட்டு, இப்போ பிராய்லர் கோழிங்கெல்லாம் வளர்ப்பாங்களா அந்த ஷெட்டில் விட்டு இந்த ப்ரீடிங் ப்ரொசீஜர் வந்து நம்ம பண்ணலாம். இது வந்து டீப் லிஸ்டர் சிஸ்டம் அப்படின்னு வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஸோ அந்த டீப் லிஸ்டர் சிஸ்டத்தில் லிட்டராக வந்து நம்ம பொதுவாக வந்து எதை போடுவோம்னா வைக்கோலை வந்து போடுவோம். ஸோ இதில் வந்து நம்ம இந்த கோழிகள், ஆண் கோழிகளையும் பெண் கோழிகளையும் செலக்ட் பண்ண ஆண் கோழி பெண் கோழிகளை வந்து உள்ளே விட்டு நம்ம ப்ரீடிங், அது இன சேர்க்கையை வந்து செய்ய விடலாம். ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி விடும் போதும் நாட்டுக்கோழிங்கிட்ட ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, அது அதிகமாக வந்து சண்டை போட்டுக்கும். அதுவும் குறிப்பாக சேவல்கள் இதுக்கு வந்து அதிகமாக சண்டை போடுறதுனால அதனால நிறைய கச்சன்னு பிரச்சனை வரும். ஸோ இது மாதிரி பிரச்சனை வந்து இந்த டீப் லிட்டர் சிஸ்டத்தில், இந்த ஷெட்டில் போட்டு நம்ம ப்ரீடிங் பண்ணுறதுல வந்து இருக்குது. இதை நம்ம க்யூர் பண்ணி இன்னமும் நல்லா பண்ணோம்னா கேஜி சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணலாம். இந்த கேஜி சிஸ்டத்தில் வந்து நம்ம நிறைய பேர்ட்ஸ் வந்து வளர்க்க முடியும். இந்த டீப் லிஸ்டர் சிஸ்டத்தில் லிமிட்டடாக தான் வளர்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த சண்டை போடுற பிரச்சனை அதெல்லாம் வரும். அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு வந்து நம்ம கேஜி சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த கேஜி சிஸ்டத்தில் இந்த பறவைகளை வந்து நம்ம விட்டுட்டு ஒவ்வொரு கேஜிலையும் நம்ம எடுத்துகிட்டு போய் ப்ரீடிங் வந்து பண்ணலாம். ஸோ இந்த ப்ரீடிங்கை வந்து நம்ம கேஜி சிஸ்டத்தில் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் மூலமாக வந்து பண்ணலாம். இப்போ வந்து டீப் லிஸ்டர் சிஸ்டம் அந்த ஷெட்டில் விட்டு நம்ம ப்ரீடிங் பண்ணும்போது நேச்சுரலாகவே அதுக்கு வந்து இன சேர்க்கை வந்து பண்ணிக்கும். ஆனால் கேஜ் சிஸ்டத்தில் இன சேர்க்கைன்றது நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். அதை வந்து எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், இப்போ மாடுகள்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் ஏஐ வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே முறையிலே வந்து நம்ம இதுலேயும் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் வந்து பண்ணலாம். சின்னதாக வந்து ஒரு கிளாஸ் டியூப் எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம செமன் வந்து ஒவ்வொரு சேவல்லையும் போயிட்டு நம்ம எந்த கோழி கூட வந்து கிராஸ் பண்ண போகிறோமோ அந்த கோழியாண்ட போயிட்டு செமனை வந்து கலெக்ட் பண்ணணும். அப்படி செமனை கலெக்ட் பண்ணிட்ட பிறகு நம்ம எந்த பட்டை கோழியில் வந்து அந்த செமனை இன்சர்ட் பண்ண போகிறோமோ அதில் வந்து இன்சர்ட் பண்ணணும். இந்த ப்ராசஸை நம்ம 10 நிமிஷத்துக்குள்ளே பண்ணி முடிச்சிடணும். எதனாலனா அந்த செமனோட அந்த வயபிலிட்டின்றது வந்து டக்குன்னு வந்து அந்த டெம்பரேச்சர் வேரியேஷனால், ஸோ அதோட பாடிக்குள்ளே இருக்கும்போது அந்த டெம்பரேச்சர்ன்றது வந்து கம்மியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இப்போ டக்குன்னு வந்து ஒரு டெம்பரேச்சருக்குள்ளே மாறும் போதும் அந்த வயபிலிட்டின்றது வந்து கம்மியாகிடும். அதனால் இந்த செமனை வந்து நம்ம காக்குலேருந்து ஹென்னுக்கு மாத்திர அந்த டியூரேஷன், ஆண் கோழிலேருந்து பெண் கோழிக்கு மாத்திர அந்த டியூரேஷன் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடணுமா. ஸோ இப்படி முடிச்சிட்ட பிறகு நம்ம வந்து ஒரு 5 நாள் கழிச்சு வந்து கோழி வந்து முட்டை போட ஸ்டார்ட் பண்ணிவிடும். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் இந்த ப்ராசஸை வந்து நம்ம பெண் கோழிக்கிட்ட வந்து 2 வாட்டை வந்து பண்ணணும். அப்படி 2 வாட்டை பண்ணாதான் எஃபெக்டிவாக வந்து இருக்கும். ஒரு டியூப் ஆஃப் செமனை வந்து கிட்டத்தட்ட நம்ம 10 கோழிகளுக்கு வந்து நம்ம வந்து இன்செமினேட் பண்ணுறதுக்கு வந்து பயன்படுத்தலாமா. இந்த ப்ராசஸ்லாம் வந்து ரன் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து டெக்னிக்கலி நல்லா வெல்வர்ஸ்டாக இருக்கவங்க தான் வந்து பண்ண முடியும். நார்மலான பீப்புள்ஸ் வந்து பண்ண முடியாது. மேபி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு வேணால் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து வெட்டினரியன்ஸ் வந்து பண்ணுவாங்க. அதுக்கடுத்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா பண்ணலாம். ஸோ இப்படி முடிஞ்சிட்ட பிறகு கேஜ் சிஸ்டமில் வந்து நம்ம வந்து முட்டைங்களை வந்து கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ முட்டை வந்து நார்மலாக வெளியில் வச்சோன்னா ஒரு 2லேருந்து 3 நாள் வரைக்கும் வைக்க முடியும். இதுவே வந்து நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டர் இல்லை ஏசி பயன்படுத்தும் போதும் கிட்டத்தட்ட 20 நாள் வரைக்கும் வச்சிருக்கலாம். ஒரு 19 டிகிரி செல்சியஸ் நல்லா அதுக்கு தேவையான டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணி வைக்கும் போதும். இதை பண்ணிட்ட பிறகு நம்ம
ஹேச்சிங் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ப்ரீடிங் ஃபார்ம்னும் போதும் நீங்கள் கண்டிப்பாக வந்து இன்குபேட்டர் வந்து வாங்கி தான் ஆகணும். அது ப்ரீட் பண்ணி தான் நீங்கள் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாவோ இல்லை ஸ்டேட் ஃபுல்லாவோ வந்து செல் பண்ண போகிறீங்க கோழி குஞ்சுகளை. நம்ம கலெக்ட் பண்ண அந்த முட்டைகளை நம்ம இன்குபேட்டரில் எத்துமே வச்சிடணும். இப்படி வச்சிட்ட பிறகு நாட்டுக்கோழியில் இன்குபேஷன் டைம் வந்து 21 நாள் வரைக்கும் அந்த இன்குபேட்டரில் வந்து இருக்கும். அது இன்குபேட்டரில் முடிஞ்சிட்ட பிறகு அந்த டியூரேஷன் முடிஞ்சிட்ட பிறகு கோழி குஞ்சுகள் வந்து பொரிஞ்சிட்ட பிறகு நம்ம முதல் கட்டமாக வந்து வேக்சினேஷன் வந்து பண்ணிடணும். எல்லாத்துக்கும் இந்த ராணிக்கட் வேக்சினேஷன்லாம் வந்து ஐ ட்ராப் மூலமாக வந்து கொடுத்துட்டு 2-3 நாள் வரைக்கும் இந்த கோழி குஞ்சுகளுக்கு வந்து நம்ம உணவு கொடுக்க தேவையில்ல. அது அந்த அளவுக்கு சர்வே ஆகிற அளவுக்கு எனர்ஜி அது பாடியில் இருக்கும். ஸோ இந்த டைம் பீரியடை நம்ம யூஸ் பண்ணி டக்குன்னு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். எந்த ஊருக்குலாம் வந்து குஞ்சுகளை அனுப்பணுமோ அப்படின்றத வந்து பண்ணிடலாம். கிட்டத்தட்ட 72 மணி நேரம் வந்து நம்மளுக்கு டைம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஹேச்சிங் பர்சன்டேஜ் 60-65%. ஸோ நீங்கள் 100 முட்டை வச்சிங்கன்னா 65 முட்டை வந்து பொரியத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்குது நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும். நல்லா வந்து முட்டையை வந்து ஹேண்டில் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ போட்டதுலேருந்து இன்குபேஷன் எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் அதை அழுங்காமல் குழுங்காமல் கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணி நீங்கள் எக்கை வந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா 70-80% வரைக்கும் கூட நம்மளால் வந்து அந்த ஹேச்சிங் பர்சன்டேஜை வந்து கொண்டுட்டு போக முடியும். இப்போ வந்து நீங்கள் ப்ரீடிங் ஃபார்ம் வச்சுட்டு இருக்கீங்களா, இந்த ஹென்ஸை வந்து 2-3 வருஷம் வரைக்கும் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவே வந்து ஆண் கோழிகளை வந்து வருஷம் மாற்றிக்கிட்டே இருக்கணும். எதனாலனா இன்ப்ரீடிங் டிப்ரெஷன்னால. ஸோ இன்ப்ரீடிங் பார்க்கும்போதும் அம்மா பையன் 2 பேரும் வந்து கிராஸ் ஆச்சுன்னா அந்த குவாலிட்டின்றது வந்து குறைஞ்சிரும், டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் படுத்துறதுக்கு வந்து நம்ம வந்து இந்த ஆண் கோழிகளை வந்து மாற்றணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் இல்லை டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு தெரியும். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்க போங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.